எல்லாருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி பையன் வந்திருக்காங்க. தீபாவளிக்கு காலையிலேயே அவங்க வீட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம சித்தி பிள்ளைங்க எல்லாரும் கிறிஸ்டியன்ஸுங்கிறதுனால, நம்ம வீட்ல இந்த தீபாவளிக்கு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்திருந்தாங்க. என் தங்கச்சி பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க. பட்டாசுனா அவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஆனால் பட்டாசு வெடிக்கணும்னு எல்லாரும் பயப்படுறாங்கங்க. அப்புறம் நானும் என் தங்கச்சியில் வந்து அழகாக சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். சிக்கன் பிரியாணி எக்லாம் வச்சு எல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் போனோமோ அவங்க வீட்டில் நம்மளாம் ரொம்ப சிறப்பாக கவனிச்சு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவலுக்கு அவங்கள நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா? அதனால் நாம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. என் தங்கச்சி தான் எல்லாமே பிரியாணி செஞ்சா. அவள் வந்து மாஸ்டரோட ஒய்ஃப்னே சொல்லலாம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறதுனால அவள் இதில் கை தேர்ந்தவள் சமைக்கிறதில்ல. அதனால் பிரியாணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தா. பர்ஃபெக்டான தீபாவளி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோங்க.